பணியிடங்கள் டிஎன்எஸ்டிசியில் காலி பணியிடங்கள் எந்த அளவு இருக்கும்? ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவல். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 28,000க்கும் மேற்பட்ட டிரைவர் கண்டக்டர், ஸோ 28,000க்கும் மேற்பட்ட டிரைவர் கண்டக்டர்கள், ஓகேங்களா, டிரைவர் கண்டக்டர் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே எடுக்க போகிறாங்க. என்னன்றதை பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 ஒரு மாபெரும் அறிவிப்பு எப்பொழுது வர இருக்கு? ஸோ நீங்கள் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருக்கு வெற்றி பயணம் இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் அறிமுகப்படுத்த போகிறாரு. ஸோ இந்த முதல்வர் விஜய் அவர்கள் இந்த வெற்றி பயணம் திட்டம் அனைத்து பேருந்துகளும் மகளிருக்கு இலவசம் அப்படின்றத அறிவிக்க போகிறாரு. போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படுமா, உயர்த்தப்பட மாட்டாதா? சேலம் மற்றும் மிக முக்கியமான மாவட்டங்களில் தனியார் பேருந்து கட்டணம், ஸோ ரவுண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தனியார் பேருந்து கட்டணம் 30 ரூபா இருக்கிறது 35 ரூபாய் ரவுண்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் கூறிய பதில் தான் என்ன? தமிழக வெற்றி கழகத்தில் ஆகஸ்ட் 5 இடைக்கால பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்திற்கு டிஎன்எஸ்டிசிக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 ஒரு 60,000 கோடி வரை நிதி ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மக்களே, போக்குவரத்து கழகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் மக்கள் அதிகமாக இதை பயன்படுத்துறது தமிழக அரசுடைய ஒரு மிகப்பெரிய சேவை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா மாணவர்கள், கல்லூரி படிக்கும் மாணவர்கள், பள்ளி படிக்கும் மாணவியருக்கு இலவச பஸ் பாஸ்லேருந்து தொடங்கி மகளிருக்கு தமிழ்நாடு முழுவதும் இலவசத்தை அள்ளி கொடுக்கறது போக்குவரத்து கழகம். ஸோ இந்த போக்குவரத்து கழகங்களில் டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுமே நிரப்புறதுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதில் 2025 டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்ற போஸ்ட் டிசிசி எடுத்தாங்க. அதில் வெறும் 2,500 பேருக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாங்க. மீதி இருக்கிற 850 பேர் பெண்டிங்கில் இருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் 3,274. ஆனால் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 2,500 பேர் தான் எடுத்திருக்காங்க. இன்னொரு 850 பேருக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா இவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை முதல்வர் விஜய் அவர்கள் வழங்குவார். இல்லை ஒருபோது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்குது அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் அந்த நியமனங்களை ரத்து செஞ்சுட்டு புதிய நியமனங்களை போடுங்க அப்படின்னு கூட போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்லலாம். ஸோ அவர் கையில் தான் இருக்குது. அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள். ஸோ நீங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை பெற்றுக்கொள்ள முடியுங்க. டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப எளிது. ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்களை அணுகி கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.